காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு, சமாதானத்தின் உடன்படிக்கையை சொத்தாக்கிக் கொள்ளுங்கள். பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் எசேக்கியேல் 34:25. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். இன்றைய தியான பகுதி யாத்திராகமம் 19 அதிகாரம் முதல் 9 வசனங்களையும் படிக்க கேளுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரமித் தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். சமாதானத்தை சொத்தாக்கும் உடன்படிக்கை. யாத்திராகமம் 19:5 ஒரு வாக்குத்தத்தம் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. இது தேவன் கூறிய வாக்குத்தத்தம். அருமையானவர்களே,
இறைவனின் பிள்ளைகளாக வேண்டும் என்ற விருப்பம் எல்லாரிடமும் இருக்கிறது. ஜெர்மனியில் அதிபராக இருந்த நாசிசவாதியான அடால்ஃப் ஹிட்லர் பிறந்த வீடு பிரவுனோம் ஆம் இன் என்ற நகரில் உள்ளது. நவநாசி ஆதரவாளர்களுக்கு இந்த வீடு ஒரு புனிதமான இடம் போல மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஆஸ்திரிய அரசு இந்த வீட்டை ஒரு ஏலத்தின் போது குத்தகைக்கு எடுத்திருந்தது. அந்த கட்டடத்தின் உரிமையாளரான கெர்லிண்டே பொம்மர் அந்த கட்டடத்தை விற்கவோ அல்லது புதுப்பிக்கவோ தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தார். ஆனால் இந்த நிலையில் இந்த வீட்டை உரிமையாக்கும் நோக்கத்தில் அதை அரசு கையகப்படுத்த அனுமதிக்கும் ஒரு சட்டத்தை ஆஸ்திரிய நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. தம்முடைய சொந்த மக்கள் என கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பிரயாணத்தில் குறைவுகள் வந்தபோது முறுமுறுத்தார்கள். சீனாய் வனாந்தரத்தில் தங்கியிருக்கும் அந்த மக்களுக்கு மோசே வழியாக கடவுள் தம் வார்த்தைகளை கூறுகிறார். அவர் வாழ்வுக்கென அருளின கற்பனைகள், கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடித்தால் மட்டுமே அவர்கள் இறைவனின் சொந்த சம்பத்தாக இருக்க முடியும் என்பதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியாகும். கடவுளின் கட்டளைகளை கைப்பிடித்தால் அவருக்கு சொத்தாகும் உரிமையை அவரே கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கையை இங்கு அவர்களோடு ஏற்படுத்துகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் அத்தனை பேருக்கும் கடவுளின் பிள்ளைகளாகும் அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதற்கு முன் அடையாளமாக கடவுள் தாமே தம்மையும் தம் கட்டளைகளையும் கடைபிடிக்கும் அனைவரையும் தம் பிள்ளைகளாக்கும் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். நாமும் கடவுளின் பிள்ளைகள் என வெறுமனை கூறிக்கொள்வதல்ல அருமையானவர்களே, மாறாக அவர் கட்டளைகளை ஏற்று வாழ்வதால் அவருக்கு பிள்ளைகளாக வேண்டும். அவரும் நம்மை தம் சொத்தாக நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். விதிமுறைகளை கடைபிடித்தால் எதுவும் நம் சொத்தாகும் என்பது நீங்கள் அறிந்த ஒரு உண்மை. சமாதானத்தின் உடன்படிக்கையை சொத்தாக்கும் உடன்படிக்கையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. எசேக்கியேல் 34:25 சொல்லியிருக்கிற பிரகாரம் நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். இப்படித்தான் முதலாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த சமாதான ஒப்பந்தங்களில் மிக முக்கியமான ஒப்பந்தம் வெர்சாய் ஒப்பந்தம் ஆகும். இந்த ஒப்பந்தம் ஜெர்மனி மற்றும் அதனுடன் இணைந்த கூட்டணி சக்திகளுக்கு இடையேயான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. 1919 ஆண்டு ஜூன் 28 அன்று பிரான்சில் உள்ள வெர்சாயில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதலாம் உலகப் போரில் ஜெர்மனிக்கு ஆதரவாக போரிட்ட மற்ற மைய சக்திகள் தனித்தனி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. பாரிஸ் அமைதி மாநாட்டில் இடம்பெற்ற சமாதான பேச்சுவார்த்தைகள் முடிந்து அமைதி ஒப்பந்தம் செய்யப்படுவதற்கு 6 மாதங்கள் பிடித்தன. ஜெர்மனியும் அதன் கூட்டணியில் இருந்த நாடுகளும் போர்க்களத்தில் ஏற்படுத்திய அனைத்து நஷ்டம் மற்றும் இழப்புகளுக்கு முழு பொறுப்பையும் ஜெர்மனி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒப்பந்தத்தில் இடம்பெற்ற முக்கிய விதிமுறையாகும். அருமையானவர்களே, எசேக்கியேல் 34வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 31 வரையிலும் நீங்கள் வாசித்து பார்த்தால், இஸ்ரவேலின் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை சரியாக மேய்க்காமல் தங்களை மேய்த்து செழிப்பானார்கள். பலவீனமானவைகளை, நசல் கொண்டவைகளை, எலும்பு முறிந்தவைகளை, துரத்துண்டவைகளை, காணாமல் போனவைகளை கவனிக்காமல் இருந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவர் பணியில் பொறுப்பற்றிருந்த மேய்ப்பரை தள்ளி ஒரு புதிய மேய்ப்பரை, ஒரே மேய்ப்பரை இஸ்ரவேலின் மேல் ஏற்படுத்தி அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன் என கூறுகின்றார். மேசியாவாகிய கிறிஸ்துதான் அந்த ஒரே மேய்ப்பர். அவர் மந்தையை தேடி காயங்கட்டி திரும்ப கொண்டு வந்து திடப்படுத்த ஆடுகளுக்காக உயிர் கொடுக்கும் நல்ல மேய்ப்பர். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கும் பல விதமான மேய்ப்பருடைய பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், சமூகத்திலே உயர் அந்தஸ்திலே பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய மேலாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் என்று சொல்லி பல மேய்ப்பருடைய பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியிலே எடுத்து பார்த்தால் விசுவாசிகளை ஆண்டவர் சபை மேய்ப்பர்களுக்கு கொடுத்து அவர்களை மேய்ப்பர்களாக நடத்தி வந்தார்.
இப்பொழுதும் அப்படிதான் நாம் பார்க்க முடிகிறது. அநேக மேய்ப்பர்கள் நமக்கு இருக்கிறார்கள். அந்த மேய்ப்பர்களுடைய பணி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமூகத்திலே ஆசிரியர், அலுவலகம், பெற்றோர் என பல மேய்க்கும் பல பணிகளை, பொறுப்புகளை தந்திருக்கிறார். அருமையானவர்களே, நாம் பொறுப்பற்றவர்களாய் இருந்தால் இழப்புகள் நம்மை நோகடிக்கும். ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தும் சமாதான உடன்படிக்கையை மீறுகிறவர்களாய் அல்ல, நல்ல மேய்ப்பராம் கிறிஸ்துவை போல பொறுப்புள்ளவர்களாய் நம் கடமைகளை நிறைவேற்றி ஆசீர்வாதமாகவே வாழ்வோம். சமாதானத்தின் தேவன் அவருடைய அந்த சொத்தை உடன்படிக்கையாக நமக்கு தந்திருக்கிறார். அதை அனுபவிப்போம். அமைதியை ஏற்படுத்துவோர் கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படியே நடந்து கொள்வோம். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோமா? உடன்படிக்கையை பாதுகாக்கும் முற்பிதாக்களின் எங்கள் நல்ல தேவனே, மனுக்குலத்தின் வாழ்வுக்காக நீங்க ஏற்படுத்தியிருக்கும் உடன்படிக்கைகளுக்காக நன்றியப்பா. உங்களுடைய உடன்படிக்கையின் வழியாய் எங்களை உமக்காய் தகுதிப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாகவும் உரிமை பெற்றனை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்கான உங்களுடைய உடன்படிக்கைகளை எங்கள் செயல்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். நன்மையின் உடன்படிக்கையால் எங்களுடைய வாழ்வை திருப்திப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உடன்படிக்கையில் உண்மையானவரே, உம்முடைய உடன்படிக்கையை எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து உறுதிப்படுத்தி தாரும். அருள், அமைதி, வாழ்வு தரும் உணவு, இரத்தம் எனும் நிலையான உடன்படிக்கைகள் எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வளப்படுத்தட்டும் அப்பா. ஆண்டவரே, வானவில்லின் உடன்படிக்கையே எங்களுடைய வாழ்வை நீங்கள் அலங்கரிக்க வேண்டுமா செபிக்கிறோம். வண்ணமயமான வாழ்வு வெளிப்பட எங்களுடைய வாழ்க்கையிலே தொடங்கட்டும் என்று சொல்லி எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். யார் யார் குறை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்வை நீ நிறைவாக்க வேண்டுமா செபிக்கிறோம். எங்களுடைய வாழ்வுக்கான மாபெரும் உடன்படிக்கையை நிறைவாக்குவதில் உண்டாகும் தாமதங்களை நீர் விலக்கியற வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடன் ஏற்படுத்தும் உடன்படிக்கையில் நீதியாய் இருக்கவும், புதிய உடன்படிக்கையை மக்களாய் உம்முடன் தொடர்ந்து வாழவும் உம்முடைய அருளை நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கையை சொத்துக்களாக்கும் அந்த உரிமையை அவர்கள் கையிலே தந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் சொன்னவரே நமக்கு ஸ்தோத்திரம். அப்படி அன்று உம்முடைய ஆசீர்வாதங்களை தொடர்ந்து அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.